நேற்றைய தினம் மலேசியாவில் ஜனநாயகத்தினுடைய ஆடியோ லான்ச் ரிலீஸ் செய்யப்பட்டது. அது மலேசியாவில் உள்ள ஒரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு 80,000 பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கிலே இடம்பெற்றது. அந்த அரங்கு நிறைந்து காணப்பட்டது. அது மட்டுமல்லாது அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் என்று சொல்வதா அல்லது நம்மட தளபதியோட ஃபேவல் பார்ட்டியா என்று சொல்றதா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு தளபதியை கொண்டாடி தீர்த்ததை பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தளபதி தொடக்கம் முதல் இறுதி வரை ஃபுல் எனர்ஜியாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. தொடக்கத்தில் எப்படி இருந்தாரோ அதே எனர்ஜியோட வரை இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு 50 வயது தாண்டிய ஒரு மனிதன் இவ்வளவு எனர்ஜியாக இருக்க முடியுமா என்றது ஒரு வியப்பாகவே. அது மட்டுமல்லாது ஆடியோ லான்ச் வெறும் திரைப்பட ஆடியோ லான்ச்சாக இருக்கணும், கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது என்று அவங்களோட கட்சியிட கொடிகளை அடையாளங்களை பயன்படுத்த தடை விதித்திருந்தது. இருப்பினும் அதனை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே போல நம்முடைய தளபதியிட பேச்சு பொழுதுமே ஒரு அரசியல் கலந்ததாக இருப்பது போன்றே இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சிட ஸ்பீச்சும் இருந்தது. அது அவர் அங்கங்க சொன்ன சில விடயங்களினூடாக வெளிப்படையா தெரிஞ்சது. அது மட்டுமல்லாது எல்லா ஆடியோ லான்ச்சிலையும் அவர் சொல்ற அதே குட்டி ஸ்டோரி இந்த ஆடியோ லான்ச்சிலும் இருந்தது. அது ஒரு குடையை வச்சு அந்த குடை எவ்வாறு ஒருத்தரா உதவின்ற ரீதியில கடந்து கடைசியா கொடுத்தவர்கிட்டயே வந்து சேர்ந்ததோ அதே போல நீங்க செய்யற ஒரு உதவி இன்னொருவர் ஊடாக திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க செய்யற வினையே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்ன்றத ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த சமூக வலைதளங்கள்ல பரவலா விஜயிட கடைசி படம் இது இல்ல, அவர் மீண்டும் நடிக்க வருவார் என்ற பல வதந்தியான செய்திகள் வெளிவந்தவனமாக இருந்தது. ஆனால் நம்ம தளபதி திட்டவட்டமாக இது தன்னுடைய கடைசி படம் தான் என்றதை வெளிப்படையா எல்லாரும் முன்னிலேயே அறிவிச்சிருந்தார். கடைசி படம் இதா இருந்தாலும் அவர் சினிமா துறையில எந்த அளவுக்கு உச்சந்தொட்டு ஒரு முன்னணி நடிகராக இருந்து வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி அவர் எதிர்கால அரசியல் வாழ்க்கையும் அதே மாதிரி உச்சம் தொட வேண்டும் என்றது ரசிகனா இல்லாமல் ஒரு சகோதரனா நானும் அதை எதிர்பார்த்து இருக்கிறேன். தளபதி சினிமா விட்டு போனது ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒரு நடிகன் சினிமா விட்டு போனதா இல்லாமல் தங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி போறாரோ பிரிவை சந்திப்பாங்களோ அது மாதிரி இது செஞ்சா கவலையோடு இருந்தாங்க. தளபதி தன்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார். அது என்னன்னு சொன்னால் தன்னையே வாழ வச்ச தன்னை இந்த அளவுக்கு பார்த்து கொண்ட மக்களுக்காக தான் எதையாவது செய்யணுன்ற எண்ணத்தோடையே தான் அரசியலுக்கு வருவதாக திருப்பி செய்யணுன்றதுக்காகவே அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 தேர்தல் காலங்களில் எவ்வாறு அவர போக்குகள் மக்கள முடிவுகள் இருக்கு என்று பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக அவர் அரசியல் துறையிலும் முன்னணி வகிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.